சரி. இந்த கடைசி கிளாஸ்ல வீடியோ ரெக்கார்டிங் பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன விலங்கின என்ன விலங்கல்ல எப்படி சொல்லுங்க பாப்போம். தலைப்பு என்ன பார்த்தோம்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இறுதியில எப்படி நிப்பாட்டணும், அது எந்த அளவுக்கு நம்ம நீட்டணுன்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல பார்த்துட்டு சவுண்ட் கேக்குது நம்மளுக்கு இல்ல? வந்து கேக்குதுங்க உஸ்தாத். இப்பதான் கேக்குது. உங்களோட சவுண்ட் எங்களுக்கு கேட்கல. சொல்லுங்க பாப்போம். ம். நம்ம இறுதியில எப்படி நிப்பாட்டணும், அப்புறம் எப்படி நீட்டி ஓதணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் உஸ்தாத். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா மத்து மத்து வந்தா எந்த மாதிரி நிப்பாட்டணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல எனக்கு கொஞ்சம் விளங்கலன்னு சொன்னேன். ஸோ வந்து நீங்க சரி இப்போதைக்கு இது மட்டும் பார்ப்போம், நெக்ஸ்ட் இது நல்லா விளங்குனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாடம் போலாம் அப்படின்னு சொன்னீங்க. மத்த நாங்க எத்தனை இப்போ வகை நம்ம பிரிச்சோம்? மத்த ரெண்டு தான் பிரிச்சோம். ஆஹ் ரெண்டு சைடா பிரிச்சோம். இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மத்து, பத்தக மத்து, கெஸ்ரு மத்து, லம்ம மத். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அலிஃப் மத், யாமத், வாமத். சொல்லுங்க அப்புறம் எத்தனை அளவு நீட்டுறது மத்த? மத்து வந்து ஒரு மாத்திரை அளவு நீட்டணும் உஸ்தாத். பிழை. ம். அவங்களுக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று அடிச்சு காட்டியுமேண்ணா, அப்படியா? ஆமா, ம். ரெண்டுமே ப்ளூ கலர் பாக்ஸ்ல தான் இருந்துச்சு. அது ம். வர்றதை பொறுத்து தானங்க உஸ்தாத் மாறும். அப்படின்னா இல்ல, இந்த ஒரு ஒரு சென்டென்ஸ்ல மத்து எந்த அளவுக்கு எங்க வருதோ, அஹ் சரி. அப்புறம் இருந்து ஒரு மாத்திரை தானே வரும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. உம் நம்ம கை மூடி திறக்கிற நாலு மாத்திரை. ம் ரெக்கார்டிங் இருந்துச்சு அப்படியா? நீ சொல்ற விஷயம் எல்லாம். ஆமாங்க உஸ்தாத். இல்லையே அப்படி வந்து. எனக்கு டவுட்டா இருக்கு உஸ்தாத். அதுக்காக வேண்டி தான் நான் அந்த பாடத்தை மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு வரேங்கோன்னு சொன்ன விஷயம் பின்னுக்கு போகாம. வெள்ளங்களும் உஸ்தாத் புரியல. இதுக்கு பின்னால உள்ள தேவையில்ல, இந்த பாடம் வரைக்கும் மட்டும் பாருங்க போதும் என்று சொன்ன விஷயம் இதுதான். அந்த ஆமா. விஷயம் சரியா புரிஞ்சு கொள்ளணும் சரி. சரிங்க உஸ்தாத். ம்ஹும். மத்தியனுடைய நீட்ட வேண்டிய அளவு நீங்க சொன்ன மாதிரி பார்த்தால் ரெண்டு மாத்திரை. ரெண்டு மாத்திரை ஓகே. ரைட். அது ரொம்ப முக்கியம். ஏனால் பின்னாடி எனக்கு எல்லாம் தெரியும், கடைசி நாங்க அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகல நாங்க சரியான ம் எடுத்து நீட்டி ஓத மாட்டோம். அங்க அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா பேத்திடும். இப்ப இதை பத்தி சொல்லுங்க பாப்போம். இதுல பேர் எப்படி சொன்னோம், இது என்ன, இது சாமான் இப்படி ஒரு சொன்னமே. இதை நீங்க எப்படி சொல்ல வேணாம்? இந்த மத்து அலிஃப் மத்து வா மத்து அப்படி சொல்ல வேணாம். அது பேல அது மத்தினுடைய எழுத்து அலிஃப், மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா, மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட வா என்று சொல்லி சரி. பழகும். சரிங்க உஸ்தாத். ம். இப்ப நான் இந்த ரெட் கலர்ல வட்டம் போட்டிக்கிறது பத்தி சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம் அது? ஆஹ் ரெட் கலர்ல வட்டம் போட்டிருக்குது. இது வந்தா அதிகமான அளவு நீட்டணுங்க உஸ்தாத். அப்படியா சொன்னோம்? அது பேர் என்ன? எனக்கு ஒரு பேர் எழுதுனவே. அப்புறம்
உஸ்தாத் நிஜமா எனக்கு தெரியலங்க உஸ்தாத். ம்ஹும். உஸ்தாதுங்க. பேர் சொல்லி தரலையா அது தெரியாது எப்படி இது? இல்ல நம்ம இது பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஃபத்ஹமத் கெஸ்மத் லமமத். ஆஹா. அப்புறம் நம்ம இந்த சைடு போகையிலே எனக்கு கொஞ்சம் விளங்கல, அதனால நம்ம அது பார்க்கலன்னு சரி, நினைக்கிறேன். இதுக்கு முன்னால பார்த்தோம். மத்து என்ன நீட்டுதல்ல சொன்னீங்க தானே, இந்த மத்து ஏன் தேவை? ஆ. மத்துங்கிறது எங்களுக்கு மத்து. ஏன் தேவை? அங்கே தொடங்க. ஆ, மத்து என்றாலே வந்து அஹ், ச்சோ, நடத்துறீங்களே நீட்டி மத்துண்டா நீட்டு மத்து ஓதுறதுதான். என்றாலே ஓசை. நீட்டி ஓதுறதுல ஓசை வச்சு நம்ம நிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். ஆஹா. ஆஹா. மத்துண்டா நீட்டி. மத்துண்டா நீட்டுரு தானே, நீட் மத்துண்டா வேற ஒரு கருத்து ஆமா இருக்கு. நீட்டுதல். மத்தென்ன நீட்டுதல். நீட்டுதல் விநாயகரன் குர்ஆன்ல நீட்டி ஓதுறது ஏன் தேவை? ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அளவுல அது ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்டைல்ல ஏன் நாங்க நீட்டி ஓதணும்? நம்மளுக்கு அப்பதான் கரெக்டான ஓசையில வரும் உஸ்தாத். ம். சரி, இப்படி கேட்பேன், ராகம்டா என்ன? ஆ, அதான். உம் நம்ம வந்து எழுத்துங்களை ஃபோக்கஸ் பண்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரியே நம்ம அந்த அளவு எந்த அளவுக்கு நீட்டணும் எந்த அளவுக்கு நிப்பாட்டணும் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மத்த வந்து ராகத்தோட படிக்கணுன்றதுக்காக யூஸ் பண்றாங்க உஸ்தாத். நீ போன கிளாஸ்ல இந்த பாட்டை கேட்கல, சரி. நான் பிரச்சனை. ராகம்ங்கிறது மிச்சம் இவ்வளோ செல்ல இல்ல. மிச்சம் சிம்பிளா செல்லுது. இந்த ராகம்டா இதுதான் ராகம். ராகம் இதுதான் தேவை. ராகமா ஓதுறது எப்படி? இந்த விஷயம் போன கிளாஸ்ல பேசினவே. இதுக்கு முன்னாடி பார்த்தது மதுக்கு முன்னுக்குள்ள போதியது. ஏன்? உம் ராகம்டா என்ன? எங்கட சொந்த குரல்ல நாங்க ஓதி பழகுறது ராகம். ஆஹ் ம்? ஆமா உஸ்தாத். எங்கட சொந்த குரலை விட்டு நாங்க ஓத போனால் அது எங்களுக்கு ராகமா சொல்ல மாட்டோம். இன்னொருத்தரை கோபி உம் பண்ணிட்டு இன்னொருத்தரை போல எங்கட எங்கட ஓதல மாத்த போறது, இதை நாங்க ஓதல் என்று சொல்றோம்ல. ராகம். சரியா? இப்ப நீட்டுதல் உம் ஏன் தேவைன்னு படிச்ச கேள்வி கேட்டேன். இப்ப ஏன் நீட்டுதல் தேவை? நீட்டாட்டி ராகம் வராது. சமரி தான் சோட்ட. உம் நாங்க எங்கட நீட்டி 1 செகண்ட், 2 செகண்ட், 2 அளவு, 4 மாத்திரை, இப்படி ஒவ்வொரு அளவுகள்ல நாங்க உரிய உரிய அளவுகளை நாங்க நீட்டி ஓதல்ல. அப்படி என்றால் என்ன செய்யாது? ராகம் வராது. ராகம் வராது. அப்ப நீட்டுதல் ஏன் தேவை? ஆஹ் நம்ம ஓதுறதுக்கு நீட்டுதல் ரொம்ப முக்கியம், ராகம் ம். வராது. ராகமா ஓதுறதுக்கு நீட்டுதல் தேவை. இல்லைன்னு ஆன்சர். உம் நீட்டுதல் ஏன் தேவை? உம் ராகமாக ஓதுறதுக்கு தேவை. ஆமா. நீட்டுதல் உம் இல்லாட்டி ஓதையிலுமா ராகம் வராது. அப்ப எங்கட ஓதல் பிழையாயிடும். ஏன்னா ஓதுறதுக்கு என்ன தேவை? 3 விஷயம் தேவை. எழுத்து சரியா உம் உச்சரிக்கணும், அழகான அமைப்புல ராகம் எடுத்திக்கணும், சட்டங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். இது எது சரி ஒன்று மோஸ்ட். இல்லாமல் போனாலும் எங்கட ஓதல் வராது. சரி அந்த மோஸ்ட். கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். எப்படி நீட்டுதல் ஏன் தேவை? எங்கட ஓதலை எடுத்துக்கொள்ளுது. நீட்டுதல் இல்லாம ஓத இயலுமா? ஓத இயலாது. ஏன் ஓத இயலாது? நீட்டி ஓதாட்டி ராகம் வராது. ராகம் வரலன்னு சொன்னா அது ஓதல்ற ஒரு முக்கியமான பகுதி அது இல்லாமல் போய்த்திடும். அப்ப எங்களுக்கு ராகம் இல்லாம ஓதலை எதிர்பார்க்க முடியாது. அது பிழையாகவே தான் அங்க வரும். சரி மோஸ்ட். ரைட். அப்ப இந்த பாடத்துல கொஞ்சம் நாங்க சரியான அமைப்புல விளங்கணும்.
இங்க புரிஞ்சு கொள்ற நிறைய விஷயங்கள் பின்னாடி உங்களோட ஓதலுக்கு ஹெல்ப் பண்ணும். ம். சரி சரியா? மாஸ்டர். ராகம்டா என்ன, ராகம் ஏன் தேவை, ராகத்துக்கும் எப்படி கேட்போமே, ராகமாக ஓதுறதுக்கும் அல்லது ராகம் என்றதுக்கும் நீட்டுதல்ங்கிறதுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன, லிங்க் என்ன, கண்டக்ட் என்ன லிங்க்? விலங்குல ராகமா ஓதுறதுக்கும் ரா ராகத்துக்கும் ம். நீட்டுதலுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? ராகமா ஓதுனாதான் நம்மளுக்கு என்னது அச்சோ. ம். ம், பாப்போம். ஆ, நம்ம நீட்டி ஓதுனாதான் ஃபர்ஸ்ட் ராகம் வரும் உஸ்தாத். ர- ஆ, எங்க நாங்க நீட்டுறோமோ அது அங்க தடுமாற்றம் வைக்கப்படாது. இந்த நோட்ஸை வச்சு கண்ணுக்கு முன்னாடி நோட்ஸை வச்சுக்கொண்டு நான் கேட்கக்குள்ளே தடுமாற்றம் வைக்கிறேன். நாங்கள் அது டெவலப் ஆகணும். அப்போ சரி மாஸ்டர். நீட்டினாத்தான் ராகம் வரும். ராகம் ம். வந்தாத்தான் ஓதுறதே சாத்தியமாகும். ம். அப்போ எங்களோட ஓதுதல் என்ற அந்த எங்களோட இலக்கை நாங்கள் அடையணும் என்றால் நாங்கள் ராகத்தை எடுக்கணும். ராகம் ம். சும்மா வருமானா வராது. எப்படி வரும்? எந்தெந்த இடங்கள் நாங்கள் உரிய அளவுகளை கொடுத்து நாங்கள் நீட்டி எடுத்து ஓதுறோமோ அங்கதான் என்ன செய்யும்? ராகம் வரும். ராகம் வரும். ரைட். சரி மாஸ்டர். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? ராகமாக மட்டும் ஓதி போதாது. ஏண்டா இங்க உச்சரிப்பு. சொல்லப்பட்டிருக்கிற மூன்றுல ராகம்ங்கிறது ஒன்றுதான். ம். அப்ப அடுத்த ரெண்டும் என்ன? எழுத்துரு உச்சரிப்பிக்குது, சட்டங்கள் பகுதிக்குது. அப்ப அதுகள் என்ன ம். செய்யற என்றால் அதுகளை ராகம் இயல்பா யார்கிட்ட உள்ள விஷயம்? ம். ராகம் இயல்பா ஆ, யார்கிட்ட? நம்ம குரல்ல இருக்கிறது. எஸ். நம்ம நார்மல் எங்கட குரல்ல ஒவ்வொரு இருக்கிறது. திரட்டையும் மீக்கிறது ராகம். எங்க ம். ஒவ்வொரு திரட்டையும் இருக்கக்கூடியதான் ராகம். அப்ப நாங்க என்ன ம். செய்யணும்? எங்கட சொந்த குரல்ல நாங்க ஓத போறோம். அப்ப எங்கட ம். குரல் எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்க ஓதுற சந்தர்ப்பத்துல ஆனா எழுத்துக்கள் உச்சரிப்புல என்ன செய்யலாம்? நாங்க பிழையாக உச்சரித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ராகத்தை நாங்க பிழையா உச்சரித்து வந்து இப்போமா? இல்ல. இல்ல. ஏன்னா அது எங்கட ராகம் தான். ரைட். அப்ப ஆமா. நம்ம எழுத்துக்கள் இயல்பான குரல். எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியில ஏதாவது பிழைகள் வருந்தால் அந்த பிழைகளை ம். திருத்தி கொண்டு அந்த ராகத்துக்குள்ள நாங்க அதை மெச் பண்ணி கொண்டு நாங்க ஓதணும். அது ரெண்டுமே ம். சரியான முறைக்கு தான் நாங்க எழுத்துக்கள உச்சரிப்பை கவனமாக படிக்க வேண்டியது. அதுக்கு முன்னால இந்த ராகம் என்ற பகுதியை நீங்க இன்னும் ஒரு முறை எங்களுக்கு கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய அமைப்புல விளங்கிக் கொள்ள வேண்டியது. ரைட். மத்த பத்தி ம். நீங்க சரி சொன்னீங்கல்ல, மாஸ்டர். மத்து சில பகுதிகள் சரி, மத்தினுடைய எழுத்துக்கள் சொன்ன மெத்தட் பல. அலிஃப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ், சுகுல் இதான் மத்தினுடைய எழுத்துக்கள். சேர்த்து. மத்தினுடைய அடையாளங்கள் எப்படி சொல்றது? ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்தோட நின்று கொள்ளாம இன்னும் ஒண்டி இது, அதுக்கு நாங்க மத்தினுடைய அடையாளம் என்று சொன்னோம். என்ன பெயர்? மத்தினுடைய அடையாளம். எஸ். அவ்வளவுதான். அதுக்கு கிட்டத்தட்ட 16 17 பெயர்கள் இருக்குது. இப்ப நாங்க ம். மத்தினுடைய பேசிக்க அடிப்படையை நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற வகையில அதுல பேர் என்ன? ம், என்ன பேர்? பேரு மத்தினுடைய. மத்தினுடைய அடையாளம். எஸ். திரும்பி மறக்கப்படாது. அப்ப மத்தினுடைய மொத்தமாக மத்த நாங்க ரெண்டா பிரிச்சு அதுல மத்திர அடையாளங்கள் என்ன என்ன என்னன்னு கேட்டால் ஃபதஹ் மத்திக்குது, கஸ்ர் மத்திக்குது, வம்மு மத்திக்குது, அதோட சேர்த்து மத்தினுடைய அடையாளம் ஒன்று மீக்குது. அடையாளம். ம். சரி மாஸ்டர். ரைட். அதுல அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்கப்பட்டுச்சுன்னா இது இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நீட்ட வேண்டிய அளவு. 2 மாத்திரை. இரண்டு மாத்திரைங்கிறது
இந்த விட தடுமாற்றம் இல்லாம குழப்பம் இல்லாம அவசரமா வர வேண்டிய ஒரு விட ஏன்னா இப்ப நான் சொல்லித்தர போய் தான் ம். திருப்பி பிரச்சனை ஆயிடுச்சு. ரைட், மத்தியினுடைய ஆமா. அடையாளம் வந்து அவளிடம் ஆஹ் கடைசி கேள்வி. 4 மாத்திரை. அதுவும் பாத்தீங்களா இப்ப தடுமாற்றத்துல நாலு நாலு நீங்க உறுதியா சொல்லாம என்ன தடுமாற்று. தடுமாற்றத்துல வருது. அது நாலு அல்ல, நாலுங்கிறது பிழை, தெளிவான பிழை. ம். நீங்க மத்த பேசிக்கலி படிக்கிறீங்கன்ற வகையில இந்த அடையாளம், இந்த மத்தியினுடைய அடையாளம் ம். ஒரு வாரில் எந்த இடத்துல வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 6 மாத்திரை அளவு. ரைட், ம். கூடுதல் குறைதல் எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாது. கூடுகிறது குறைக்கிறது இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. அதே போல இந்த இந்த மத்தியினுடைய அடையாளம் எத்தனை செகண்ட்ல நாங்க நீட்டுவோம் அப்படின்னு கேட்டா நம்ம கை மூடி திறக்கிற அளவு. இப்போ உங்களோட கையில உங்களுக்கு வருத்தம் வந்து வந்துட்டு அப்படி என்றால் கையை மூடி துறக்க இயலாது என்ற சிக்கல் வந்தா இப்ப நீங்க எதை வச்சு ஓதுவீங்க? அந்த 6 மாத்திரை அளவுங்கிறதுக்கு எதை நீங்க உதாரணத்துக்கு வச்சு கொள்வீங்க? அல்லது நீங்க ஒருத்தருக்கு இதை விளங்கப்படுத்துறீங்க, அவர் ஓத போறார், ம். அவருக்கு கையில விரல் கொஞ்சம் குழப்பம் இல்லைன்னு வச்சுக்கோண்டா இப்ப அவர் எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க? அவர் கை விரலை மூடி துறக்கிற அளவு சொல்ல இயலாது. தெரியல. Right? நான் சொன்னால் 3 செகண்ட் அளவுக்கு நிட்டுவேன். எத்தனை? 3 செகண்ட். அவ 3 டைம் வச்சிருந்தா செகண்ட். எனக்கு பிரச்சனை உண்டு இல்லையா, டைம் வச்சு ஓதிடும். அப்ப மத்தியினுடைய ஏனைய அடையாளங்கள் எழுத்துக்கள் வந்து நீட்ட வேண்டிய அளவு என்ன? செகண்ட்ல 1 செகண்ட். ரைனா? ம். இல்லைங்களா? இந்த பாக்ஸ்ல உள்ளது. அதே போல இந்த ம். மத்தியினுடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், இதுகள் எல்லாம் வந்துச்சு என்றால் நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ஆனா மத்தியினுடைய அடையாளம் வந்தால் நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். இதுதான் டைமிங் மெத்தட்ல. ரைட். சரிங்க உஸ்தாத். விளங்கினான்? இதுவரைக்கும் உள்ள பாடத்தை திருப்பி இந்த முறை ம். பார்த்து கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ரெடியாயிட்டு வரணுமா? சரி, அப்பதான் சரிங்க அடுத்த உஸ்தாத். பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்டு உங்களோட விளக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப் போயிடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரிங்க உஸ்தாத். ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.